கூட்ட நெரிசலில் சிக்கி RCP ரசிகர்கள் உயிரிழந்த சம்பவம். மன்னிப்பு கேட்டார் கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவகுமார். பெங்களூருவில் ஒருபுறம் கூட்ட நெரிசலில் ரசிகர்கள் சிக்கி தவிக்க, மறுபுறம் RCP அணிக்கு பாராட்டு விழா. துயரச் சம்பவம் அறிந்தவுடன் 10 நிமிடத்தில் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டதாக கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவகுமார் விளக்கம். நாட்டில் நேற்று ஒரே நாளில் 564 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானதன் எதிரொலி. ஆக்சிஜன் சிலிண்டர்கள், வெண்டிலேட்டர்களை போதிய அளவில் இருப்பு வைத்திருக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். உசிலம்பட்டி அருகே சாலையில் திடீரென தீப்பிடித்து எரிந்த சரக்கு வாகனம். மருத்துவ மூலப்பொருட்கள் ஏற்றிச் சென்றபோது நேரிட்ட விபத்து. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. புகாரின் அடிப்படையில் பெரியபாளையம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர்ச்சந்தையில் தொடர் முகூர்த்தத்தை முன்னிட்டு பூக்களின் விலை 3 மடங்கு உயர்வு. மல்லிகைப்பூ 1 கிலோ 800 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1 கிலோ 600 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கேரள மாநிலம் மூணார் அருகே செண்டுவாரை எஸ்டேட் பகுதியில் இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் படையப்பா யானை. கேரளா வனத்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் படையப்பா யானையினை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட எஸ்டேட் தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை. காடுகள்தான் புவி மூச்சுவிட உதவும் நுரையீரல். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது துணிப்பை, தண்ணீர் பாட்டில் கொண்டு செல்வோம். குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் வலியுறுத்தல். திருப்பூரில் லாரி ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் நூல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி தடுப்பு சுவரில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. சாலையில் சிதறிய நூல் மூட்டைகள், போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வீட்டுக்குள் புகுந்த காட்டு மாடு குறித்தான CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சி. குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் வனவிலங்குகளை கண்காணிக்க வனத்துறையினருக்கு குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி இடையே சமாதான முயற்சி தோல்வி என தகவல். இருவருக்கும் பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஏற்படும் என எதிர்பார்த்த நிலையில் கட்சியினர் ஏமாற்றம். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 564 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி. 4866 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 6 பேர் உயிரிழப்பு. கன்னியாகுமரியில் இன்று முதல் சுற்றுலா படகு வசூல் கட்டணத்தில் மாற்றம். சாதாரண கட்டணம் 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், மாணவர் கட்டணம் 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும் உயர்வு. பழனி முருகன் கோயிலில் நடிகர் சூர்யா சாமி தரிசனம். 45வது திரைப்படத்தின் கதையை வைத்து பூஜை செய்து வழிபாடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.